ஹாய் உங்கள் பாய். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யமஹா எஃபிசெட்டில் இந்த காக் வீல்னு சொல்கிற இந்த சின்ன பல்லு தேஞ்சு வெல்டிங் அடிப்போம். ஆனால் இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த சின்ன பல்லு தேஞ்சிருச்சு. ஆனால் இவங்க வெல்ட் அடித்தது வந்து எஸ்எஸ்சில் வெல்ட் அடிச்சிட்டாங்க. எஸ்எஸ்சில் வெல்ட் அடித்தா வந்து அதை க்ளீன் பண்ணுறது, அந்த கரைக்கிறது, அந்த பிசைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அதை எப்படியாவது க்ளீன் பண்ணி ரெண்டாவது இதே மாதிரி பல்லை வச்சு வெல்ட் அடிக்க போகிறோம். இதில் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து கலட்டி வேலை பார்க்குறது வந்து இன்ஜினை பிரித்தா தான் முடியும். அதனால் அடிக்கிறவங்க எப்போதுமே எஸ்எஸ் வெல்டிங் இதில் அடிக்காதீங்க. இதில் வந்து இரும்பு வெல்டிங் தான் நீங்கள் அடிக்கணும். எஸ்எஸ் வெல்டிங் அடிக்காதீங்க. ஏன்னா இரும்பு வெல்டிங்னா நம்ம எத்தனை முறைனாலும் கரைச்சி அடிச்சுக்கலாம். சாஃப்ட்டுக்கு இதில் உள்ள சாஃப்ட்டுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. இப்போ இரும்பு அப்படின்னா ஈஸியாக நம்ம கரைச்சி வச்சுக்கலாம். எஸ்எஸ்ஸாக இருந்தால் ரொம்ப சிரமம். அதை என்ன சொல்கிறது, எப்படியும் கரைக்கிறது வந்து ரொம்ப இடைஞ்சல் பிடிச்ச வேலை. அதனால் அப்படி செய்யாதீங்க. எப்போதுமே இரும்பு வெல்டிங் அடிங்க. ஒன்றும் ஆர்க்கில் இரும்பு வெல்டிங் அடிங்க, ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. ஒரேடியாக கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், புதுசாக ஃபிட் பண்ண போகிறோம். இப்போது கரைச்சி எடுத்து நம்ம பிளேவில் கொண்டு வந்தாச்சு. இப்போ காக்வீல் நம்ம சுற்றி என்ன செய்யணும், வெல்டிங் அடிக்கணும். வெல்டிங் அடிக்கிறதுக்கு முன்னக்கட்டி வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு செயினை முதல்ல போட்டுடணும். செயினை முதல்ல போட்டுட்டு கரெக்டாக சுற்றிட்டு பார்க்கணும். செயின் கரெக்டாக சுற்றுதான்னு பார்த்துக்கிடணும். ஏன்னா ஏறி விழுதா அவுட் அடிக்கான்னு பார்த்துட்டு நம்ம அதுக்காக தான் வெல்டிங் அடிக்கணும். இதோட வெல்டிங் அடித்தோம்னா வேலை முடிஞ்சுது. இந்த இப்போ அதையும் அடிச்சுட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி அழகான முறையில் வெல்டிங் அடிச்சிடணும் நண்பர்களே. அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. இது ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்த நம்ம கரைக்கனாலும் கரைச்சி எடுத்துக்கிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறந்துடாமல்.